அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலையிலேருந்து மழைங்க, சரியான மழை பேஞ்ச பயமாக இருக்குது. ஒரு கேப்பு கூட விடலாம். இதெல்லாம் என்ன பண்ணுது, என்ன ஆச்சு, என்ன ஏதுன்ட்டு ஒன்றும் புரியல. சரி போய் தீனி போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அரிசி மட்டும் கொண்டு போய் இறச்சி விட்டு வந்துடலாம். இவன் எங்கடா, டேய் நீ எங்கடா இங்கேருந்து வர? ஆ போ 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 உள்ளே போ போ மேலே போ, மேலே போய் உட்காரு போ போ போ. பயங்கர மழையாக இருக்குது. இவன் எங்கே இங்கேருந்து வரான்னு தெரியல. இதுங்கெல்லாம் என்ன பண்ணுதுன்றும் தெரியல. பாவம், இதிலெல்லாம் இந்த மழையிலலாம் திறந்தே கூட முடியாது. ஏய் எல்லாம் இங்கே இருக்கானுங்க. ஐயோ இதுங்க எல்லாம் இங்கே இருக்கு. இதுங்க எது எல்லாம் வரல. இன்னைக்கு கோழிங்கெல்லாம் என்ன பண்ணுது, எல்லாம் இருக்குது. முதல்ல தீனியை போட்டுக்கலாம். வெளியெலாம் திறந்து விட முடியாது. இன்னைக்கு தீனி போட்டு விட்டாச்சு. இதுங்களுக்கு அரிசி போட்டேன். யாரும் அரிசி திங்க மாட்டேங்குதுங்க. போய் அந்த கோழி தீனி தான் எடுத்துகிட்டு வந்து போடணும். இதுக்கு கோழி தீனி போட்டால் வச்சு சாப்பிடான்னு பார்ப்போம். ஆனால் இவங்க எல்லாம் அரிசி சாப்பிடுதுங்க. அந்த ஆணுங்க கூட அரிசி சாப்பிடுது. ஆனால் இது அரிசி சாப்பிட மாட்டேங்குது. கின்னி கோழி ஏதோ முட்டை போட்டிருக்குமான்னு தெரியுது. முட்டை அங்கே இருக்குது. இது மட்டும் ஏன் மேலே ஏறி உட்காந்துருக்கான்னு தெரியல. ஏய் டைகர் என்ன பண்ணுறாங்க? நின்றுக்கிட்டு வா. மலையில் போய் நின்றுக்கிட்டு என்ன பண்ணுற? டைகர் அங்கிட்டு நிற்கிறான், இவன் இங்கிட்டு நிற்கிறான். எல்லாம் என்ன பண்ணுறாங்க இங்கேருந்து? எல்லாம் என்ன பண்ணுதுங்கன்னு தெரியல. மழை விட்டு ஊற்றுதுங்க. பயங்கரமான மழை. சாப்பிடுது, அரிசி சாப்பிடுது. தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வந்து வச்சிடலாம். இன்றைக்கெலாம் வெளியே திறந்து விட முடியாது. அப்பா காலையில் பிடிச்ச மழை. நானே கடையிலேருந்து இப்போ தான் வந்தேன். பயங்கர மழை. போய் கொஞ்சம் நல்லா வெதுன்னு தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஊற்றி வச்சு விட்ற வேண்டியதான். வேறுங்க மழையிலேயே நினச்சிக்கிட்டு இவனுங்க 2 பேரும் இங்கேயே நிற்கிறானுங்க. கூட இந்த சோட்டு வேற. போங்கடா டேய் போங்கடா. சரியான மழையாக இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. முதல்ல போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுங்க இங்கே வந்து உக்காந்துக்குதா? சரி எங்கேயோ ஒன்று போய் உக்காருங்க. போங்க போய் உள்ளே போய் உக்காருங்க. அப்படி கூட உக்காந்துக்க மழைக்கு. கம்முன்ட்டு. சரி இது அரிசியை சாப்பிட்டுட்டோம். அரிசி சாப்பிட்டோம். போய் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு வந்து வச்சிடலாம். தண்ணி வந்து ஆக்சுவலாக இப்படி வச்சேன். கரெக்டாக இதுவும் குடிக்கிற மாதிரி இதுங்களும் குடிக்கிற மாதிரி வசதியை கரெக்டாக இந்த இடத்துல வச்சேன். கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தண்ணி நல்லா வெதுன்னு வச்சு மஞ்சத்தூள் போட்டு கொண்டு வந்து வச்சாச்சு. எல்லாம் குடிக்குதுங்க பாவம். பாப்பா பயங்கரமான மழையாக இருக்குது. வாங்கடி எல்லாம் வந்து தண்ணி குடிங்க வாங்க. இதில் என்னென்னா அது தீண்டு வந்துச்சுன்னா வெளியே வந்துச்சுன்னா போய் கொத்தி போடுறா. அதுதான் பெரிய தலைவலி பாவம் அதுக்கு. இன்னும் கொஞ்சம் கூட நம்ம இப்படி நவுத்தி வைக்கலாம். வா இப்படி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். என்ன அது அங்கே எல்லாம் வந்து குடிக்கட்டும். இந்த பார் அது எப்படியாச்சும் அதை கொத்துறதுலேயே தான் இருக்குது பாவம். இதுங்களையும் விட மாட்டேங்குது. இதுங்களையும் துரத்தி கொத்துது பாவம். கொத்திஷ். ஏய் கம்முன்ட்டே இருக்க மாட்டியா நீயே எல்லாத்தையும்? ஏதாச்சும் இன்னொரு கொட்டரை இருந்துச்சுன்னா கூட தண்ணி வைக்கலாம். ஏய் கம்முன்ட்ரை. ஏய்
சும்மாவே எரி இல்லாட்டி இது உள்ளார விட்டுறலாமா? பாரு ஏய் போ போய் தொலை போ. இதை பிடிச்சி கட்டி போட்டால் ஏதாவது வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கொத்த வேண்டியது யா போ போ போய் போ போ அங்கிட்டு போ 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 அங்கிட்டு. இதுங்களை பிடிச்சி விரட்டிக்கிட்டே தான் இருக்கு. இது அவங்களையும் யாரையும் பக்கத்தில் விடுறதில்ல. இதுங்கெல்லாம் பாரு எவ்வளோ அழகாக ஒத்துமையாக குடிக்குது. ஆனால் அது அப்படி இல்லை. மீது எல்லாத்தையும் போட்டு கொத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இதை கொண்டு போய் கழுவி இதில் கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து வச்சிடலாம். இதை அப்படி அங்கே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுக்கும் வசதியாக இருக்கும். இதுவும் இதுங்களும் போய் குடிச்சுக்குங்க. ஸோ இந்த ஒரு டபுள் கேப் இருந்துச்சு. இதில் கொண்டு வந்து தண்ணி ஊற்றிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதுங்க குடிக்கிறதுக்கு. அதுங்க அதில் குடிச்சிக்கிச்சுனாலும் இதில் கொஞ்சம் எல்லாம் குடிச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஒரு நாள் 2 நாளைக்கு தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும். மழை விட்ட பாடு காணும். காலையில் இப்படி காத்தால் ஆரம்பிச்சிது. மணி இப்போ 12:30 1 மணி ஆக போகுது. விட்டவே மாட்டேங்குது. அதுவும் பாருங்கள் ஒரு யாரையும் பக்கத்துலேயே விட மாட்டேங்குது. இந்த இதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சிடலாம். கையில் பிடிச்ச மழை ஒரு 1/2 நாள் ஃபுல்லாக பேஞ்சு மணி என்ன 3 இப்போ தான் நின்றுருக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா கிளைமேட்டு? பயங்கரமாக இருக்குது. கூலியெல்லாம் இன்றைக்கி அவுத்துடல. ப்ரௌனி பாருங்கள் எங்கே படுத்துருக்கான்ட்டு. ப்ரௌனி எங்கடா வாங்கலாம்? சிம்பாலாம் எங்கே? சிம்பா டைகர்லாம் எங்கே? இங்கே போய் படுங்கடான்னா இது அழகாக இது ரெடி பண்ணி கொடுத்தா இதுலேயும் போய் படுக்க மாட்டேங்குது. அதுங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கூண்டை நல்லா ரெடி பண்ணணும். சோட்டு பாரு ஏச்சட்டு சோட்டு நல்லா பழகிச்சு. அதுங்க ரெண்டும் எங்கே போச்சுன்னு தெரில. அதை அந்த ரூமை திறந்து வச்சிட்டிங்கன்னா இன்னும் 2 காணா. சிம்பாவும் டைகரும் எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த 2 ரூமில் ஒரு ரூம் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா நைட்டு அது பாட்டுக்கு போய் படுத்துக்குங்க. பாவும் மழை இனி ஒரு 2-3 நாளைக்கு அப்படி தான் இருக்கும் மழை. எங்கே போச்சு டைகர்? சிம்பா ஆளை காணா 2யும். ஓகே, கோழி எல்லாம் காலையிலே எல்லாத்தையும் தீனி உள்ளாரே தீனியை போட்டு வச்சாச்சு. நாளைக்கு தான், நாளைக்கு கொஞ்சம் கிளியர் ஆச்சுன்னா கொஞ்சம் திறந்து விடணும். பார்த்தீங்களா எங்கே போயிட்டு அங்கிட்டு பின்னாடி போய் சுற்றிட்டு கூப்பிட்டது ஓடியாரான். ஏங்கடா டைகர் எங்கடா? எங்கே போகிற? சிம்பா எங்கடா போகிற? வா கீழே இறங்கி வா. டைகருங்க டைகருங்க. எல்லாம் மழை பெஞ்சு பாவம் என்ன பண்ணும் அதுங்களும் இந்த மழைக்கு.